ஆதியாகம புத்தகம் 50 அதிகாரங்களை கொண்ட புத்தகம். அதை 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். முதல் பிரிவு அதிகாரம் 1 முதல் 11 வரை, இரண்டாம் பிரிவு அதிகாரம் 12 முதல் 50 வரை. முதல் பிரிவில் 2000 வருட சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. மெசபடோமியா என்ற இடத்தை மையமாக கொண்டு சரித்திர நிகழ்ச்சிகள் நடந்துள்ளன. இந்த முதல் பிரிவில் தான் நாம் தொடர்ச்சியாக கவனித்து வருகிறோம். இந்த முதல் பிரிவினுடைய பாடப்பகுதிகளை தான் தொடர்ச்சியாக கவனித்து வருகிறோம். ஆக முதல் அதிகாரம் சிருஷ்டிப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது. 6 நாட்களில் தேவன் என்ன செய்தார் என்பதை வேதம் சொல்லுகிறது. 2ஆம் அதிகாரம் சிருஷ்டிப்பின் தொடர்ச்சியை சொல்லுகிறது. 7வது நாள் ஓய்ந்திருந்தார். அதற்கு பின்பு பூமியின் மேல் பனியை பொழியச் செய்தார். ஆவியான அந்த மனுஷனுக்கு சரீரத்தை உண்டு பண்ணினார். அவன் ஜீவாத்மாவானான், சரீரமாகவும் ஆனான். முதல் மனுஷன் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டான் என்பதை விளக்கமாக பார்த்தோம். அதற்கு பிறகு ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி, அந்த தோட்டத்திலே நதிகளை உண்டாக்கி, அந்த தோட்டத்திற்குள்ளே ஆதாமை தேவன் வைத்தார். அந்த தோட்டத்திலே அவன் பணி செய்யும்படி அவனுக்கு பணியையும் கொடுத்தார். அதற்கு பிறகு அந்த தோட்டத்தில் அவன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஆலோசனை, கட்டளை இவைகளையும் கொடுத்தார். ஆதாம் தேவனோடு கூடவே இருந்தான். தேவனும் ஆதாமோடவே இருந்தார். ஆனால் தேவன் தேவனாய் இருக்கிறார், ஆதாம் மனுஷனாய் இருக்கிறான். தேவன் ஆவியா இருக்கிறார். இந்த மனுஷனோடு அவர் எப்பொழுதுமே இருக்க முடியவில்லை. ஆகவே ஆதாம் தோட்டத்தில் தனிமையாய் இருப்பதை தேவன் கவனித்து வருகிறார். அதே நேரத்தில் அவனுடைய அறிவை விருத்தியாக்கும்படி தேவன் அவனுக்கு வேலைகளையும் கொடுத்து, பாடங்களையும் கொடுத்து, பயிற்சியும் கொடுக்கிறார். எல்லா மிருகங்களுக்கும் பெயர் வைக்கும்படி அவனுக்கு பயிற்சி கொடுக்கிறார். அவன் என்னென்ன பெயர் வைத்தானோ அதே போல அழைக்கப்படுகிறது மிருகங்கள். அவன் வைத்த பெயர்களால் மிருகங்கள் அழைக்கப்படுகிறது. தேவன் அவனையும் கவனிக்கிறார். எல்லா மிருகங்களுக்கும் ஜோடி இருக்கிறது, ஆதாமுக்கு ஜோடி இல்லை, தனிமையா இருக்கிறான். ஆகவே அவனுக்கு அவனை போலவே ஒரு ஜோடியை தேவன் உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறார். 2ஆம் அதிகாரத்திலே தேவன் ஏவாளை எப்படி உருவாக்கினார் என்று பார்த்தோம். ஏற்ற துணை என்றால் என்ன என்று பார்த்தோம். ஏவாள் உருவாக்கப்பட்ட பின்பு எப்படி அவர் ஆதாமிடத்தில் கொண்டு வந்தார், ஆதாம் ஏவாளை பார்த்த பிறகு எப்படி பேசினான், அதையெல்லாம் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்து முதல் குடும்பம் எப்படி உருவாக்கப்பட்டது என்பதை விளக்கமாக பார்த்தோம். பாவம் செய்வதற்கு முன்பு இருந்த தேவ திட்டத்தின்படியான கணவன் மனைவி உறவு, குடும்பம் எப்படி இருந்தது என்பதை விளக்கமாக பார்த்தோம். பாவம் செய்வதற்கு முன்பு. இது 2ஆம் அதிகாரம். 3ஆம் அதிகாரம் வந்த பிறகு 3வது ஒரு நபர் உள்ளே வருகிறார். பிசாசு, சாத்தான் ஏவாளோடு பேசி ஏவாளை வஞ்சித்தான். எப்படியெல்லாம் அந்த உரையாடல் போனது என்பதை நிதானமாய் விரிவாய் பார்த்தோம். அதற்கு பிறகு ஏவாளும் ஆதாமும் கனியை புசித்தார்கள். என்ன நடந்தது என்பதை 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். கனி புசிக்கப்பட்ட பின்பு எப்படியெல்லாம் மாற்றங்கள் வந்தது என்பதை பார்த்தோம். பாவம் என்றால் என்ன என்பதையும் பார்த்தோம்.
கனியை புசித்த பிறகு அவர்களுக்கு என்ன நடந்தது, ஏன் ஒளிந்தார்கள், தேவன் அவர்களை எப்படி தேடினார், அதற்கு பிறகு நியாய தீர்ப்பு விசாரணை நடக்கிறது. சர்ப்பத்தை தண்டித்தார், சாத்தானை தண்டித்தார், ஏவாளை நியாயம் தீர்ப்பு தண்டித்தார், ஆதாமையும் நியாயம் தீர்த்தார். 4 பேரையும் வரிசையாய் பார்த்தோம். பாவம் செய்து விட்ட பிறகு, அந்த தண்டனை வந்த பிறகு அவர்கள் குடும்ப வாழ்க்கை எப்படி கடினமாய் மாறி போனது என்பதை 3ஆம் அதிகாரத்தில் விளக்கமாய் பார்த்தோம். ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்களை வெளியே அனுப்புகிறார். ஏன் அனுப்புகிறார் என்றும் பார்த்தோம். கோபத்தினால் மட்டும் அனுப்பவில்லை, அங்கே அவர்களை வைக்க முடியாது. ஏனென்றால் பாவத்தின் அறிவு வந்துவிட்டது. அவனுக்கு அந்த குறுக்கு புத்தி, குறுக்கு அறிவு வந்து விட்டதுனால உள்ளவே இருந்து எளிதாய் போய் ஜீவ விருட்சத்தின் கனியை அவனால் புசிக்க பறிக்க முடியும். அதனால் அவனை வெளியே அனுப்புகிறார். தோட்டத்தை காவல் பண்ணும்படி ஜீவ சுடருள்ள பட்டயங்களை, கேருபீன்களை நிறுத்துகிறார். 3ஆம் அதிகாரம் சீட் ஆஃப் சின் என்று அழைக்கப்படுகிறது. வெளியே வந்துவிட்ட பிறகு என்ன நடக்கிறது என்பதை 4ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. அந்த 4ஆம் அதிகாரத்திற்கு தலைப்பு ஃப்ரூட் ஆஃப் த சின் என்று அழைக்கலாம். சோ பாவத்தின் கனியை புசித்த பிறகு வாழ்க்கையில் விளைந்த கனிதான் என்ன? இப்பொழுது ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்திலிருந்து நம்முடைய பாடத்தின் தொடர்ச்சியில் நாம் பயணிக்க போகிறோம். 4ஆம் அதிகாரம் பூமிக்குரிய வாழ்க்கையின் ஆரம்பம். 4ஆம் அதிகாரம் ஆதாம், ஏவாள் இவர்கள் 2 பேரின் குடும்ப வாழ்க்கையின் தொடர்ச்சி. 4ஆம் அதிகாரம் ஒரு நபரை மையமாக கொண்டு செய்தியை சொல்லுகிறது. ஆனால் அதில் 2 பேர்கள் இடம் பெற்றிருக்கிறார்கள். இந்த 4ஆம் அதிகாரத்தை கவனிக்க வேண்டிய பல செய்திகள் உள்ளே இருக்கிறது. முதலாவது, இந்த 4ஆம் அதிகாரம் காயின், ஆபேல் 2 பிள்ளைகளை குறித்த செய்திகள். இரண்டாவது, 2 சகோதரர்களை குறித்த செய்திகள். 2 பேரும் சகோதரர்கள். முதலாவது பிள்ளைகள், பிறகு சகோதரர்கள். அது மட்டுமல்ல, 2 விசுவாசிகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவர்கள் வாழ்க்கையை படிக்கும் பொழுது விசுவாசிகள், ஏனென்றால் தேவனை விசுவாசித்தார்கள், ஆகையினாலே காணிக்கைகளை கொண்டு வந்து வைத்தார்கள். 2 விசுவாசிகள். 4வது, ஒரு நீதிமான், ஒரு துன்மார்க்கன் என 2 பேரை குறித்து சொல்லுகிறது. எப்படி? இயேசு கிறிஸ்து ஆபேலை குறித்து கோடிட்டு சொல்லும் பொழுது, நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம் முதல் பலிபீடத்துக்கு முன்பு வெட்டி வீழ்த்தப்பட்டு ரத்தத்தோடு புரண்டிருந்த சகரியாவின் ரத்தம் வரைக்கும் அப்படி என்று இயேசு கோடிட்டு சொல்லுவார். ஆக ஆபேல் ஒரு நீதிமான், காயின் நீதிமான் அல்ல. ஆக ஒரு நீதிமானையும் ஒரு நீதிமான் இல்லாதவனையும் குறித்து சொல்லுகிற பகுதி 4ஆம் அதிகாரம். குறிப்பு 5. ஒரு உலகத்தான், ஒரு ஆவிக்குரியவன். இவர்கள் 2 பேரையும் குறித்து 4ஆம் அதிகாரம் செய்திகளை சொல்லுகிறது. எல்லாமே 2:2. இந்த பகுதியை படிக்கும் பொழுது இதை ஏதோ என்றோ ஒரு நாள் ஆதாமுடைய பிள்ளைக்கு நடந்தது என்று படிக்க கூடாது. இதை இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகளாகட்டும், இன்றைக்கு இருக்கிற சகோதரர்களாகட்டும், இன்றைக்கு இருக்கிற விசுவாசிகள் ஆகட்டும், இன்றைக்கு இருக்கிற ஆவிக்குரிய மக்கள் தலைவர்களாகட்டும்,
இதை படிக்க வேண்டியது இருக்கிறது அந்த கண்ணோட்டத்தில். ஏனென்றால் இந்த அதிகாரம் இன்றைக்கும் தொடர்புடைய செய்திகளை இன்றுள்ள ஆட்களுக்கு, விசுவாசிகளுக்கு பேசுகிற செய்திகளை கொண்டுள்ளது. ஆபேல் அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான், இன்னும் பேசுகிறான். Still is speaking. So 4ஆம் அதிகாரம் இன்றைக்கு இருக்கிறவர்களோடு கூட பேசுகிற அதிகாரம். பழைய செய்தி, பழைய சம்பவம் என்று சொல்லி தவிர்த்து விட முடியாது. ஆக இத்தனை இரட்டையர்கள் இருக்கிற பகுதி தான் 4ஆம் அதிகாரம். சரி, இந்த 4ஆம் அதிகாரத்தில் எப்படி பிரிக்கலாம்? நம்பர் 1, காயின் ஆபேல் அவர்களின் பிறப்பும் அவர்களின் தொழிலும். 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். நம்பர் 2, காயின் ஆபேல் காணிக்கையும் அங்கீகாரமும். 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை. நம்பர் 3, காயின் ஆபேலை கொலை செய்தலும் அவனது பதிலும். 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை. நம்பர் 4, காயின் தேவனிடத்திலிருந்து பெற்ற சாபமும் தண்டனையும். 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரை. நம்பர் 5, காயினின் குடும்பமும் அவன் வம்சமும். 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் வரை. நம்பர் 6, லாமேக்கின் செயலும் அவன் செய்தியும். 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நம்பர் 7, சேத்தின் பிறப்பும் அவன் வம்சமும். 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரை. ஆக ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துக்கு உள்ளே இருக்கிற செய்திகளை இந்த தலைப்புகளின் கீழே பிரிக்கலாம். ஆனால் இந்த தலைப்புகளில் இருக்கிற செய்திகளை சுருக்கி பேசலாம். சுருக்கமாக பேசினால் இந்த தலைப்புகளில் இருக்கிற செய்திகளை கவனியுங்கள். 4 நபர்களை வைத்து இந்த அதிகாரத்தை நாம் படிப்பதற்கு வசதியாக இருக்கும். நம்பர் 1 காயின், நம்பர் 2 ஆபேல், நம்பர் 3 சேத், நம்பர் 4 ஏனோஸ். இந்த 4 நபர்கள் இந்த இடத்துல முக்கியமாய் கவனிக்க வேண்டிய நபர்கள். முதலாவது காயின், அவனை குறித்து 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் வரைக்கும் காயின் என்பவனை குறித்து அதிகமாய் படிக்க வேண்டியது இருக்கிறது. நம்பர் 2, 2வது நபர் ஆபேல். 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரைக்கும் ஆபேல் என்பவனை குறித்து படிக்க வேண்டியது இருக்கிறது. நம்பர் 3, சேத். 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரைக்கும் சேத் என்பவனை குறித்து படிக்க வேண்டியது இருக்கிறது. நம்பர் 4, ஏனோஸ். 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சேத் என்பவனை குறித்து படிக்க வேண்டியது இருக்கிறது. கவனியுங்கள், 4 நபர்கள்: காயின், ஆபேல், சேத், ஏனோஸ். 4 நபர்கள். எல்லாத்த விட இந்த அதிகாரத்தில் ரொம்ப முக்கியமா கவர்ந்த ஒன்று என்ன ரொம்ப கவர்ந்துச்சு. என்ன இதுல சிறப்பு அப்படின்னா, நம்ம செய்திக்கு போறதுக்கு முன்னாடி ஒவ்வொன்றா படிப்படியா பார்த்துட்டு வரோம். வெளியிலிருந்து உள்ள, வெளிய குறிப்பிலிருந்து ஒவ்வொரு குறிப்பா
உள்ள போய் அதுக்கப்புறம் உள்ள இருக்கிறத விரிவா பார்க்கிறோம். ஸோ இந்த அதிகாரத்தின் சிறப்பு என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன? ஃபர்ஸ்ட் முதல்ல என்ன நடந்துச்சு? முதல்ல என்ன நடந்துச்சு? முதல் செஞ்சது யாரு? முதல் பண்ணது யாரு? அதுதான் இந்த ஃபர்ஸ்ட். இந்த அதிகாரத்தில் எல்லாமே ஒரு முதல்ல அந்த ஃபர்ஸ்ட்ன்றது தான் ரொம்ப முக்கியம். ஆதாம் முதல் மனிதன், ஏவாள் முதல் மனுஷி. ஃபர்ஸ்ட். அதுக்கு பிறகு என்னெல்லாம் ஃபர்ஸ்ட்ன்றத 4ஆம் அதிகாரத்தில் ரொம்ப நுணுக்கமா கண்டுபிடிச்சா 25 காரியங்கள் ஃபர்ஸ்ட் முதல்ல நடந்தது. அதை தான் கவனிக்க போறோம். நம்பர் 1, முதல் கர்ப்பமடைதல். இங்கதான் ஏவாள் முதல் கர்ப்பம் அடைஞ்சதை குறித்து வேதம் சொல்லுது. 4ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி. எப்படி இருந்திருக்கும்? முதல்ல ஏவாளுக்கு கர்ப்பம்னா என்ன தெரிஞ்சிருக்காது. ஆனா ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாரு. என்ன சொன்னாரு? நீ வேதனையோட பிள்ளை பெறுவாய். அப்ப பிள்ளை பெறறதுன்னா என்ன? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் தெரியாது. முதல்ல அந்த முதல் 3 மாதம் 6 மாதம் அப்படியே அவளுடைய வயிறு பெருக ஆச்சரியமா இருந்திருக்கும். என்ன இதுன்னு. யாருமே அது மாதிரி இருந்தது இல்லை, யாருக்கும் நடந்தது இல்லை, அவளுக்கு மட்டும் நடக்குது. அப்ப முதல்ல ஆச்சரியமா இருந்திருக்கும். என்ன அதுன்னு. ஆதாம் கூட இருந்திருப்பான். ஏய், நான் மட்டும் குறைவா சாப்பிடுறேன், நீயும் அவ்வளவுதான் சாப்பிடுற, ஆனா உன் வயிறு மட்டும் எப்படி பெருசா இருக்குது? எப்ப பாரு உன் வயிறு பெருசா இருக்குதேனே பார்த்துட்டு இருப்பான். யாருக்குமே அது தெரியாது. அந்த ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி இருக்கு, இந்த சாப்டர்ல தான் இருக்குது. ஆதாம் ஏவாளை அறிந்தான். 4:1 ஓப்பன் ஆகிறப்பவே வசனத்தம் ரொம்ப கண்ணியமா அந்த காரியத்தை சொல்லுது. நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன், வேத வசனம் சில செய்திகளை கண்ணியமா பேசக்கூடியது. ஒரு வார்த்தையில எல்லாத்தையும் அடக்கி சொல்லிடுது. எவ்வளவு காரியங்கள் வேத வசனம் வார்த்தையினுடைய அளவை, ஆழத்தை, பொருளை நிர்ணயிக்குது. அது மட்டும் இல்ல, ஞானமும் அறிவுமா வார்த்தையை பயன்படுத்துது. என்ன சொல்லியிருந்தா இந்த வார்த்தையை வேற எப்படி இதை விட கௌரவமா, இதை விட அழகா, இதை விட டிக்னிஃபைடா யார் சொல்ல முடியும்? உலகத்துல யாருமே சொல்ல முடியாது. வேதம் சிறப்பானது. வார்த்தையை படிக்க ஐயோ, அது கையாளுற விதம் இருக்குதே, கவனமா படிக்கணும். நான் காமன் ரீடருக்கு பேசல, நீங்க ஒழுங்கா படிக்கிறவங்க. அப்போ வார்த்தையை படிக்கிறப்ப கண்களை பேத்து பைபிள்ல போட்டுட்டு படிக்கணும். அந்த மாதிரி படிக்கணும். ஓ, எவ்வளவு அழகா வார்த்தையை கையாளுது. ஃபர்ஸ்ட் சொல்றப்ப வேற எப்படின்னா சொல்லி இருக்கலாம். ஃபர்ஸ்ட் முதல் கர்ப்பம் அடைதல், அது அழகா சொல்லுது. ஆதாம் ஏவாளை அறிந்தான். நம்பர் 2, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் முதல் பிரசவம், ஃபர்ஸ்ட் பர்த். இது கூட ரொம்ப ஆச்சரியமா இருந்திருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி யாருக்கும் நடக்கல, யாருக்கும் நடந்ததையும் அவங்க பார்க்கல. சோ முதல் பிரசவம் ஆதாம் மட்டும்தான் கூட இருக்கிறாரு. இது ஆச்சரியமா இருக்கும், கஷ்டமா இருக்கும். ஆனா அது அவங்களுக்கு அவ்வளவு பெருசா தெரிஞ்சிருக்காது. ஏன்னா தேவன் அவங்களுக்கு உதவி செஞ்சிருப்பாரு, கர்த்தர் உதவி செஞ்சிருப்பாரு. சோ முதல் பிரசவம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் ஏவாளுக்கு நடந்தது. நம்பர் 3, ஃபர்ஸ்ட் சன். காயின் ஃபர்ஸ்ட் சன். உங்க வீட்டில் கல்யாணம் ஆயிட்டு
முதல் குழந்தை பிறக்கிறப்ப என்ன சந்தோஷம் இருக்கும், அந்த சந்தோஷம் தான் ஃபர்ஸ்ட் சன்னு. இதுல என்னன்னா கவனிங்க, இந்த முதல் சன்னு பிறக்கிறப்ப அவ சொல்றா, பிள்ளைய பெற்றெடுத்து 1ஆம் வசனம் படிங்க. 1ஆம் வசனம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதி ஆகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றார். லிசன் லிசன், கர்த்தரால் 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 ஒரு பிள்ளைய பெற்றேன்னு தானே சொல்லணும், அப்படித்தானே சொல்லணும். எனக்கு என்ன பிறந்துச்சு, பிள்ளை, குழந்தை. நம்மளை கேட்டா நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம், ஆமா குழந்தை பிறந்துச்சு, குழந்தை பிறந்துச்சு. மனுஷன் பிறந்தான் நான் சொல்லுவோம், சொல்லல. ஏமா உங்களுக்கு என்ன பிறந்துச்சு, எனக்கு பெரிய ஆம்பளை பிறந்தான் அப்படின்னு நான் சொல்லுவோம், இல்ல குழந்தை பிறந்துச்சு. அப்புறம் தான் கேட்போம் என்ன குழந்தை, அது கூட பெண் குழந்தைன்னு சொல்ல மாட்டோம், பொன் குழந்தைன்னு. என்ன சொல்லுச்சு, பொண்ணு பிறந்துச்சு, பொண்ணு பொண்ணு கோல்டு. மனுஷன் பிறந்தான்னா, see the first pregnancy ஏவாளும் ஆதாம் என்ன நினைச்சாங்க, ஏதேன் தோட்டத்துல பிராமிஸ் பண்ணாரு, ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்குவார் அப்படின்னு சொன்னாரு. ஓ இவனா தான் இருக்கும், இவனா தான் இருக்கும். அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல, அந்த எதிர்பார்ப்புல ஆதாமும் ஏவாளும் அந்த 10 மாசம் அந்த கர்ப்பத்தை ஆவலோட எதிர்பார்க்கிறாங்க, ஆவலோட எதிர்பார்க்கிறாங்க. ஓ எவ்வளவு சீக்கிரமா தேவன் கிரியை செய்யறாரு. ஏதேன் தோட்டத்துல நமக்கு சொன்னார் இல்ல, உன் வித்து வரும், அந்த ஸ்திரீயின் வித்து அவர் தலையை நசுக்குவாரு, அவர் இவர் தான் ஆக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதனால தான் முதல் பிள்ளைக்கு கர்த்தரால நான் ஒரு மனுஷனை பெற்றேன் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பின் ஆசையில பேசுறா. ஓகே, ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் நம்பர் 4, ஃபர்ஸ்ட் பிரதர் ஆபேல். இங்க தான் முதல் பிரதர். இது வரைக்கும் முதல்ல யாரும் பிரதரே இல்லை. இப்பதான் காயினுக்கு ஒரு பிரதர் பிறக்கிறான், அவன் பேரு ஆபேல். நம்பர் 5, ஃபர்ஸ்ட் ஃபேமிலி. 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். என்ன ஃபேமிலி கவனிங்க. குடும்பம்னா என்ன, அம்மா அப்பா பிள்ளைங்க, இது எல்லாம் சேர்த்தாதான் குடும்பம். அப்போ முதல்ல 4 பேரு அவங்களுக்கு இருக்கிறாங்க. This is a first family. இதுவும் இந்த அதிகாரத்தின் உள்ள இருக்கிற ஃபர்ஸ்ட். நம்பர் 6, ஃபர்ஸ்ட் ஃபார்மர், முதல் விவசாயி. யாரு, காயின். அவன் நிலங்களை பயிர் செய்தான். இவன் தான் ஃபர்ஸ்ட் ஃபார்மர், விவசாயி. 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நம்பர் 7, முதல் ஃபர்ஸ்ட் ஷெப்பர்ட், முதல் மேய்ப்பன். யாரு, ஆபேல். 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். முதல்ல இவன் தான் மேய்க்கிற தொழிலிய ஆரம்பிக்கிறான். அதுக்கு முன்னாடி யாரும் ஆரம்பிக்கல. சோ ஃபர்ஸ்ட் ஷெப்பர்ட், முதல் மேய்ப்பன். நம்பர் 8, ஃபர்ஸ்ட் ஆஃபரிங். ஃபர்ஸ்ட் ஆஃபரிங் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த பசங்க தான் முதல்ல ஆஃபரிங்கை கொண்டு வந்து தேவனுக்கு கொடுத்தது, அவங்க செய்யற தொழில இருந்து. ஃபர்ஸ்ட் ஆஃபரிங். நம்பர் 9, ஃபர்ஸ்ட் ஆல்டர், முதல் பலிபீடம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். முதல் பலிபீடம். கடவுளுக்கு காணிக்க வைக்கிறப்ப அந்த காணிக்கையை கடவுளுடைய சமூகத்துல கொண்டு வந்து வைக்கிற முதல் பலிபீடம், முதல் இடம் இங்கதான். நீங்க சொல்லலாம், ஒருவேளை பலிபீடமும் போட்டு இல்லையேன்னு. காணிக்கையை படைக்கிறப்ப கர்த்தர் அந்த காணிக்கையை அங்கீகரிக்கிறப்ப அதை சுத்தமா தான் எட்டு வந்து வச்சிருப்பாங்க. 2வது, தேவன் அதை அக்னினால தான் எடுத்தாரு அப்படின்னு இன்னொரு இடத்துல சொல்லுது. வேதத்துல இல்ல, இன்னொரு புத்தகத்தின் ஆராய்ச்சியில.
ஆக முதல் பலிபீடம். நம்பர் 10, முதல் ஃபர்ஸ்ட் ரெகக்னேஷன், முதல் அங்கீகாரம். முதல் அங்கீகாரம், தேவன் ஆபேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரிச்சாரு. 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். முதல்ல காணிக்கைய அங்கீகரிச்ச இடம் இங்கதான். நம்பர் 11, ஃபர்ஸ்ட் ரிஜெக்ஷன், முதல்ல புறக்கணிச்சாரு காணிக்கைய தேவன் புறக்கணிச்ச இடம் இங்கதான். 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஃபர்ஸ்ட் ரிஜெக்ஷன் எப்படி இருக்கும்? முதல்ல புறக்கணிச்சிட்டாரு, வேண்டாம் அப்படின்னு. நம்பர் 12, ஃபர்ஸ்ட் காட்ஸ் கவுன்சிலிங். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். காட்ஸ் கவுன்சிலிங். ஆண்டவர் என்ன சொன்னாரு பாரு, நீ நன்மை செய்தா மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாம போனா பாவம் வாசற்படியில படுத்திருக்கும். கவுன்சிலிங். முதல்ல தேவன் காயினுக்கு சொன்ன ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங். நம்பர் 13, ஃபர்ஸ்ட் மர்டர், முதல் கொலை. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஃபர்ஸ்ட் மர்டர், ஆபேல் தான் கொலை செய்யப்பட்டான். நம்பர் 14, ஃபர்ஸ்ட் மர்டரர், முதல் கொலைக்காரன். உலகத்திலேயே முதல் கொலைக்காரன் என்ற பெயரை எடுத்த காயின். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நம்பர் 15, ஃபர்ஸ்ட் மார்ட்ரையர், முதல் இரத்த சாட்சி ஆபேல். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். முதல் இரத்த சாட்சியா மரிச்சது ஆபேல். 16, ஃபர்ஸ்ட் ஃபேஸ் மார்க், முதல்ல அடையாளம் வாங்கினவன் காயின். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அடையாளம், முதல்ல அடையாளம் வாங்கினது. நம்பர் 17, ஃபர்ஸ்ட் பில்டர், முதல் பட்டணத்தை கட்டினது காயின். ஃபர்ஸ்ட் பில்டர் அவன்தான். சோ ஆதியாகமம் 4:17, ஃபர்ஸ்ட் பில்டர் காயின். நம்பர் 18, ஃபர்ஸ்ட் சிட்டி, முதல்ல ஒரு பட்டணம் அப்படின்னு உருவாக்கி அந்த பட்டணத்துக்கு பெயர் சூட்டப்பட்ட காயின். அப்போ ஃபர்ஸ்ட் சிட்டி ஏனோக்கு அப்படின்ற சிட்டி. சோ ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் ஃபர்ஸ்ட் சிட்டியை சொல்லுது. நம்பர் 19, ஃபர்ஸ்ட் பாலிகிராமி, இரட்டை மனைவிகளோட வாழ்ந்தது முதல்ல லாமேக்கு அப்படின்றவன். இத ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் சொல்லுது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல ஃபர்ஸ்ட் 25 ஃபர்ஸ்ட்கள் இருக்குது. அதை தான் வரிசையா பார்த்துட்டு வரோம். சோ பாலிகிராமி, ஒரு மனைவிக்கு மேல 2 மனைவி வச்சு வாழ்க்கை நடத்திருந்து முதல் லாமேக்கு. நம்பர் 20, ஃபர்ஸ்ட் டென்ட் லிவர், முதல் கூடாரவாசி, கூடாரத்தை உருவாக்கி கூடாரத்தை வசிச்சது பேரு யாபால். வசனம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். யாபால். நம்பர் 21, ஃபர்ஸ்ட் மியூசிஷியன், முதல் இசை கலைஞன் யூபால். 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். யூபால்
அவன் தான் மியூசிக்கை கண்டுபிடிக்கிறான். ஓகே, நம்பர் 22, ஃபர்ஸ்ட் கிராஃப்ட்ஸ்மேன், ஆசாரி. ஆசாரி செம்பு, பித்தளை, இரும்பு இவைகளையெல்லாம் அழகாய் வர்ணிக்கிற, கலைஞர் வடிவமைக்கிற ஆசாரி முதல்ல இந்த அதிகாரத்தில் தான் பார்க்கிறோம். அந்த ஆசாரிய, அவன் பேர் தூபால் காயின். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தூபால் காயின். ஓகே, நம்பர் 23, ஃபர்ஸ்ட் சிஸ்டர். முதல்ல ஒரு சிஸ்டர் பிறக்கிறா, அவளுக்கு பேரு நாமால். தூபால் காயினுடைய சிஸ்டர், தூபால் காயினுடைய சிஸ்டர். பெயர் சொல்லி இருக்குது, பெயர் சொல்லாத சில சிஸ்டர்ஸ்ங்க இருக்கிறாங்க. இவளுக்கு முன்னாடியே காயின் திருமணம் பண்ணது. ஸோ அப்போ சிஸ்டர்ஸ் இருக்க போய் தான் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா பெயர் சொல்லப்படலை. ஒரு சகோதரி அப்படின்னு அழைக்கப்படுற பெயர் நாமால். இவ பேர் தான் முதல்ல சொல்லி இருக்குது. இவளுக்கு முன்னாடி லேடிஸ் இருந்திருக்கிறாங்க. ஓகே, 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நம்பர் 24, ஃபர்ஸ்ட் கிராண்ட்சன். முதல் பேர பிள்ளைங்க. ஸோ முதல் பேர பிள்ளைங்க காயினுக்கு ஏனோக்கு, ஆதாமுக்கு ஏனோஸ். கவனிக்கணும், இந்த ஏனோக்கு ஆதாமுக்கு காயின் வழியில வர பேரன், இந்த ஏனோஸ் ஆதாமுக்கு சேத்து வழியில வர பேரன். நம்பர் 25, ஃபர்ஸ்ட் பீப்புள் வொர்ஷிப் காட்ஸ் நேம். அதாவது தேவனுடைய நாமத்தை தொழுது கொண்ட ஒரு கூட்டம். முதல் இந்த கூட்டம் தான். 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். தேவனுடைய நாமத்தையே, தேவனைய என்ன நாமம்னு தெரியல, ஆனா காட்ஸ் நேம், இந்த நேம் ஆஃப் காட் அவங்க வொர்ஷிப் இருந்துச்சு. ஆக இந்த 25 குறிப்புகளும் இந்த 4th சாப்டர்ல ஃபர்ஸ்ட் வருது. முதல். ஆக இந்த அதிகாரத்துல இவ்வளவு செய்திகள் இருந்தாலும் இந்த அதிகாரம் யாரை குறிச்சு அதிகமா பேசுது அப்படின்னா, மோஸ்ட்லி ஒரு நபரை குறிச்சு தான் பேசுது. அவன் பேர் காயின். முன்னாடி பின்னாடி இருக்கிறாங்க, முன்னாடி பின்னாடி ஆட்கள் இருக்கிறாங்க, உள்ள ஆட்கள் இருக்கிறாங்க. பட் the main character in this 4th chapter is Cain. காயின் தான் மெயினா இதுல அதிகமான இடங்கள்ல பேசப்படுற நபர். ஓகே, இப்போ இந்த ஆபேலும் காயினும் 2 பிள்ளைங்க அப்படின்னு சொன்னேன் ஆதாமுக்கு. ஆபேலும் காயினும் 2 சகோதரர்கள் என்று சொன்னேன். ஆபேலும் காயினும் நீதிமான் துன்மார்க்கன் என்று சொன்னேன். ஆபேலும் காயினும் அவங்க 2 பேருமே, ஒருத்தன் ஆவிக்குரியவன், இன்னொருத்தன் உலகத்துக்குரியவன் அப்படின்னு சொன்னேன். ஆக இந்த ஆபேலும் காயினும் இவங்களை குறித்து தான் இந்த அதிகாரம் முழுசும் திரும்ப ஆழமான செய்திகளை உள்ளடக்கி இருக்குது. ஓகே, 3ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 2 நபர்களை குறித்து பார்க்கிறோம், ஆதாம் ஏவாள். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல 2 நபர்கள், ஆதாம் ஏவாள். அதே போல ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல 4 பேர்கள் கவனிக்கக்கூடிய நபர்கள். ஆனால் அதிகமான இடங்களில இந்த 2 பேருடைய செய்தி, 2 பேர் பற்றிய செய்திகள் இடம்பெற்றிருக்கிறது. இந்த 2 பேர்ல அதிகமான செய்தி காயின் என்பவனை குறிச்சான செய்திகள் இடம்பெற்றிருக்கிறது. ஆக இதை குறித்து தான் நம்ம அதிகமா பார்க்க வேண்டியது இருக்குது. கவனிங்க, முதல்ல ஆபேலுடைய வாழ்க்கையை பார்க்கணும். எபிரேய பெயர் ஹபேல். அதன் பொருள் birth or vanity, சுவாசம் அல்லது மாயை. அவனுடைய தொழில் மந்தை மேய்க்கிறவனாய் இருந்தான். 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம்.
ஆபேல் ஒரு தொழில் செய்தான். அந்த தொழில் மந்த மேய்க்கிற தொழில். நம்பர் 2, ஆபேல் விசுவாசிக்கிறவனாயிருந்தான். எபிரேயர் 11:4 எடுத்து வாசிப்போம். எபிரேயர் 11:4. ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அப்போ அவனுக்கு ஃபெய்த் இருந்துச்சு. சோ விசுவாசி தான். ஓகே, நம்பர் 3, மந்தையின் தலையீற்றை காணிக்கையாய் படைத்தான். இப்போ ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை படிப்போம், பார்ப்போம். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றால் ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவன் ஆனான். ஓகே, வெயிட். ஆபேல் ஆடு மேய்க்கிறாரு, காயின் நிலத்தை பயிரிடுறாரு. கவனிங்க ரெண்டு பேரையும். சோ ரெண்டு பேருமே சும்மா இல்ல. அப்போ வீட்டுக்குள்ள பிள்ளைங்க, ஆண் பிள்ளைங்க சும்மா இருக்க கூடாது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தை கணவன் மனைவியை பத்தி அதிகமா டீல் பண்ணோம். 4ஆம் அதிகாரம் பிள்ளைகளை குறித்து அதிகமா டீல் பண்ண போறோம். ஏன்னா இது 2 பிள்ளைங்களை குறிச்ச சம்பவம், 2 சகோதரர்களை குறிச்ச சம்பவத்தை சொல்லுது, 2 பிலீவர்ஸ் குறிச்ச சம்பவத்தை சொல்லுது. ஸோ ஆல்மோஸ்ட் இது ஃபேமிலியினுடைய அடுத்த சர்க்கிளில் இதை நம்ம டீல் பண்ண போகிறோம். அதனால கொஞ்சம் நிதானமாகவும் போக வேண்டியது இருக்குது. ஆனால் மேக்சிமம் சீக்கிரமாக இதை சுருக்கி முடிக்க வேண்டியது இருக்குது. இன்னும் படிக்க வேண்டியது அதிகமாக இருக்குது. கவனிப்போம், இங்கே படிக்க வேண்டிய இடத்த கவனிப்போம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம், அம்மா அப்பா ஆதாம் ஏவாளுக்கு 2 பிள்ளைங்க. அந்த 2 பிள்ளைங்க வளர்ந்ததும் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. கவனிங்க, இந்த அதிகாரத்தை நீங்க படிக்கிறப்ப சண்டே ஸ்கூல்ல படம் காட்டினாங்களே, கதை சொன்னாங்களே, அதை மாதிரி நினைச்சு படிக்க கூடாது. சண்டே ஸ்கூல்ல கதை 12 வயசு ஆபேலு, 13 வயசு காயின், சின்ன சின்ன பசங்களா இருந்து அப்படி படிக்க கூடாது. இது பெரியவங்களுடைய சம்பவம். அதனால வளர்ந்த வாலிப ஆண்கள் இவங்க, அப்படி நினைச்சு படிக்கணும். வேதம் சுருக்கி பேசுது. சரி, இந்த 2 ஆண் பசங்களை என்ன பண்ணாங்க? வேலை செஞ்சாங்க. வாலிப பிள்ளைங்க வேலை செய்யணும், வேலை செய்யாத இருக்கக்கூடாது. அவனுக்கு என்ன திறமையோ, அவனுக்கு என்ன படிப்போ அதை வச்சு வேலை செய்யணும், உழைக்கணும். வாலிபனா இருக்கிறப்ப வேலை செய்யணும். இன்னும் சொல்றேன், மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே நீ வேலைக்கு போகணும். அம்மா அப்பாக்கு பிள்ளையா பிறந்த பிறகு, நீ வளர்ந்த பிறகு, உனக்கு தோல் பெருத்த பிறகு, நீ வாலிபனா ஆயிட்ட பிறகு நீ கட்டாயம் வேலை செஞ்சு ஆகணும். எத்தனையோ வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்க, படிக்கிறப்பவும் வீட்டில் வேலை செய்யல, படிச்ச பிறகும் வீட்டுக்கு வேலை செய்யல. சில வாலிப பெண் பிள்ளைங்களை பாருங்க, நான் காலேஜுக்கு போறேன், நான் அப்பத்திலிருந்து எனக்கு காஃபி எல்லாம் போட தெரியாது, எனக்கு கிச்சன் வேலையே தெரியாது, எனக்கு எதுவுமே பழக்கமே இல்லை. அப்ப எது பழக்கம்? அப்ப வீட்டில் வேலை செய்யலன்னா புருஷன் வேலை செய்ய வைப்பாரு. வீட்டில் வேலை செய்யணும். இங்கேயே உனக்கு வேலை செய்ய பழகலன்னா அங்க வேலை செய்ய பழக்குவாங்க. முதல்ல பெண் பிள்ளைங்க வீட்டில் வேலை செய்ய பழகணும். அதே மாதிரி ஆண் பிள்ளைங்க வீட்டு வேலை செய்யணும். இயேசு தேவனுடைய குமாரன். அவங்க ஊர்ல அவரை சொல்றப்ப தச்சனுடைய குமாரன் அப்படின்னு சொன்னாங்க. அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாரு. தச்சன் ஹெல்ப் பண்ணாரு. ஆபிரகாமுக்கு ஒரே ஒரு பையன், அவன் ஈசாக்கு. ஆனால் துறவு தோன்றதுல வேலை செஞ்சான். துறவு தோன்ற வேலை, விதைத்தான்.
ஈசாக்கு விதை விதைத்தான். வேலை செஞ்சாங்க சார், வேலை செஞ்சாங்க. எதுக்கு உன்னை படிக்க வச்சாங்க? வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறதுக்கா? தூங்குறதுக்கா? கதை கேட்கறதுக்கா? டிவி பார்க்கறதுக்கா? ஏன் படிக்க வச்சாங்க? நீ படிக்கிறப்பெல்லாம் அவங்க உனக்காக வேலை செஞ்சாங்க. நீ படிக்கணுன்றதுக்காக உனக்காக எல்லாத்தையும் கொட்டி கொட்டி அழிச்சாங்க. உன்னை சின்ன 1ஆம் வகுப்புல இருந்து உன்னை ஸ்கூல்ல தோல் மேல சுமந்து, வாகனத்துல சுமந்து, நேரத்தை செலவு பண்ணி, உனக்கு போஷிச்சு, உடை அணிஞ்சு, நேர செலவு பண்ணி, உழைச்சி 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 நீ வாலிபனா ஆயிட்ட பிறகு நீ அவங்களுக்கும் அந்த குடும்பத்துக்கும் வேலை செய்யலனா நீ பண்றது தப்பு. தப்பு தப்பு. நீ சோம்பேறி, நீ கீழ்ப்படியாதவன், நீ கீழ்ப்படியாதவோ. நீ இன்னும் ஃபிக்ஸ் ஆகல ஃபேமிலிக்கு. அம்மா அப்பா கூட இருக்கிறப்பவே நீ ஃபேமிலிக்கு ஃபிட் ஆகலன்னா நீ எப்படி வீட்டை விட்டு வெளியே போனப்ப இன்னொரு ஃபேமிலிக்கு ஃபிட் ஆவ? அம்மா கூட இருக்கிறப்பவே நீ வேலைகளை கத்துக்கல, அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணலனா நீ எப்படி புருஷன் வீட்டுக்கு போய் வேலைகளை செய்வ, கத்துக்குவ? அப்பா கூட இருக்கிறப்பவே அப்பாவுக்கு உதவி செய்யாத பையன் பெண்டாட்டி கூட வந்தா எப்படி வேலை செய்வ? அப்போ நீ உழைக்கக்கூடிய வயசு வந்தா நீ கட்டாயம் உழைச்சாகணும். பிப்ளிக்கல் கௌரவமா சொல்லுது 4ஆம் அதிகாரம். புதிய ஏற்பாட்டில் பவுல் சொல்றாரு, லெஃப்ட் ரைட் வாங்குறாரு. ஹேய், நீ மட்டும் மகனை வேலை செய்யலன்னா வீட்டுல சாப்பிடக்கூடாது அப்படின்றாரு. நீ வேலை செய்யலாம், வீட்டுல சாப்பிடக்கூடாது. படிச்ச இல்ல, காலேஜ் முடிஞ்சிச்சு இல்ல, வீட்டுல என்ன வேலை? போய் வேலை செஞ்சு வீட்டுக்கு உழைச்சு காப்பாத்து. ஆபேல், காயின் 2 பேரும் கஷ்டமான வேலையை செலக்ட் பண்ணாங்க. 2மே கஷ்டம். பிரதர் லிசன், அவங்க ஒர்க்க கவனிங்க. ஒருத்தன் போய் நிலத்துல பயிரிடுறான், பயிர் செய்யறான், வெயில், மழை, மண்ணு, சேறு, தண்ணி. இன்னொருத்தன் ஆடு மேய்க்கிறான், வெயில், மழை, வனாந்தரம். அவங்க 2 பிள்ளைங்களுக்கு வேலை செய்யணும்னு அவசியம் இல்லையே. 2 பேரு. அந்த ஊர்ல இல்லாத பழமா, அந்த ஊர்ல இல்லாத மரமா, அந்த ஊர்ல 2 பேர் சாப்பிட முடியாதா? சாப்பிட்டுருக்க முடியும். ஆனா அந்த 2 பசங்களும் வேலை செஞ்சாங்க, வேலை செஞ்சாங்க. என் செய்தியை கேட்கிற வாலிபனே, வாலிப பெண்ணே, உனக்குத்தான் பேசுறேன். நீ படிக்கிறப்பவே வீட்டுக்கு உள்ள வேலை செய்யணும். படிச்ச பிறகு வெளியே போய் வீட்டுக்காக வேலை செய்யணும். அது உன் பொறுப்பு, உன் பொறுப்பு. லிசன், லேவிய ராகமத்துல லேவியர்களுக்கு வயசு என்ன தெரியுமா? லேவியனா இருக்க வயசு 20 வயசு. அப்போ உள்ள வரணும். எவ்வளவு நாள் உள்ள வேலை செய்யணும்? 50 வயசு. 50 வயசு அப்பாவுக்கு ஆயிட்டு அப்படின்னா அங்க அவர் இருக்க வேண்டியது இல்லை. ஏன்? அதுக்கு பிறகு புள்ள வந்து வீட்டை காப்பாற்றணும். கவர்மெண்ட்ல ஏன் வேலை செய்யறவங்கள ரிட்டையர்மெண்ட் ஆகி வீட்டுக்கு அனுப்புறாங்க? ஓகே, வந்தீங்க, வேலை செஞ்சீங்க, 58 வயசு, 60 வயசு, நீங்க இனி வீட்டுக்கு போங்க. போனீங்கன்னா உங்க பிள்ளை போய் வேலை செய்யட்டும். வாழ்க்கையே அவனுக்காக, அவளுக்காக, அந்த பிள்ளைங்களுக்காக செலவு பண்ணீங்களே. அப்போ ஒவ்வொரு வாலிபனும் வாலிப பெண்ணும் தான் வீட்டுக்கு வேலை செய்யலன்னா அவன் தப்பு செய்யறான், அவன் சோம்பேறி, அவன் நிர்விசாரமானவன், அவன் ஆசீர்வாதமான காரியங்களை பெறவே முடியாது. சின்ன வயசுலயே கஷ்டப்படணும் அப்படின்னு புலம்பல் புஸ்தகத்துல புலம்புறாரு ஒருத்தர். என்ன சொல்றான்? இளம் பிராயத்தில் நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லது. மேன், நீ பேச்சுலரா இருக்கிறப்ப வேலை செய்யலனா, மேரேஜுக்கு முன்னாடியே வேலை செய்யலனா எப்படி நீ ஒரு ஃபேமிலியை காப்பாத்துவ? Look at this. மந்தையின் தலையீற்றை காணிக்கையா படைச்சான். அந்த வசனத்தை படிங்க.
ஆதியாகமும் ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகள் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. வேலை செய்யறான், ரெண்டு பேரும் வேலை செய்யறான். வேலை செஞ்சுட்டு அவங்களுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு, அம்மா அப்பா கத்து கொடுத்த பழக்கம் இருந்துச்சு. ஏன் பிள்ளைங்க கெடுறாங்க அப்படின்னா, சில காரியங்கள்ல சின்ன வயசுல இருந்தே உள்ள போடணும், போடலைன்னா அது உள்ள பதியாது. இங்க என்ன நல்ல பழக்கத்தை கத்து கொடுத்தாங்க ஆதாமும் ஏவாளும். அவனுங்க ரெண்டு பேரும் வேலை செய்யறப்ப ரெண்டு பேருமே தேவனுக்கு காணிக்கையை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல பழக்கத்தை பெற்றோர் பிள்ளைக்கு அப்பத்திலிருந்தே சொல்லி இருந்தாங்க. காணிக்கை எப்ப படைக்கிறான்? வேலை செஞ்ச பிறகு கனிகளையும் அந்த மந்தையிலையும் வந்து எடுத்துட்டு வந்து படைக்கிறான். அப்போ தேவனுக்கு கொடுக்கணும் 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 அப்படின்ற எண்ணத்தை பெற்றோர் சின்ன வயசுல இருந்து வேலைக்கு போறதுக்கு முன்னாடி இருந்து அதை உள்ள சொருகி 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 வச்சு வளர்த்து பழக்கினாங்க. சர்ச்சைக்கு போறதுக்கு முன்னாடியே சின்ன வயசா இருக்கிறப்பவே 2 வயசு 3 வயசு 4 வயசு 5 வயசு பிள்ளைங்களுக்கு கையில காணிக்கையை கொடுத்து அனுப்பணும். ஏய், சர்வீஸுக்கு போனீங்கன்னா காணிக்க போடணும் அப்படின்னு. சோ சண்டே ஸ்கூலுக்கு போறப்ப காணிக்கைய பிள்ளைய போட வைக்கணும். சபைக்கு வரப்ப ஆராதனையில போய் காணிக்கை பிள்ளை போடுதா அப்படின்னு வாட்ச் பண்ணணும். ஏன்? அந்த பழக்கத்துல சின்ன வயசுலயே அதை வைக்கணும், வளைக்கணும். கடவுளுக்கு கொடுக்கணும்ன்ற எண்ணத்தை, இல்லாட்டி வராது. See, first parent எப்படி எல்லாம் இருந்தாங்க பாருங்க. முதல் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தேவனை தெரியும். அவங்களுக்கு கொடுத்த பிள்ளைங்க தேவனை கனம் பண்றாங்களா அப்படின்னு பார்த்தாங்க. தேவனுக்கு காணிக்க கொடுக்கறாங்களா அப்படின்னு பழகி வச்சாங்க. ஓகே, இப்போ இவங்க 2 பேரும் காணிக்க கொடுக்கறாங்க. ஆண்டவர் நல்லவர் தானே, 2 பேருடைய காணிக்க நல்லது தானே, நல்ல காரியம் தானே செஞ்சாங்க. ஏன் 2 பேரையும் அவர் அங்கீகரிச்சு 2 பேருடைய காணிக்கையும் வாங்கி குட் பாய்ஸ், வெரி குட், ஐ பிளஸ் யூ அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கலாமே. சொல்லலையே, செய்யலையே. ஆண்டவர் அப்படி செய்யலையே. என்ன பண்ணா? ஏன் அப்படி ஆண்டவர் ஒருத்தனை அங்கீகரிச்சு ஒருத்தனை புறக்கணிச்சாரு? அது வேதனையா இருக்குது. என்ன காரணம் பாருங்க. அவ்வளவு ஈஸியா தேவன் ஒருத்தனை புறக்கணிக்க மாட்டாரு. தம்மிடத்தில் வருகிறவர்களை எல்லாம் வாருங்கன்னு சொல்றவரு, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமா இருக்கிறன்னு சொல்றவரு ஒருத்தனை அவ்வளவு ஈஸியா செய்ய மாட்டாரு. ஆனா என்ன நடந்துச்சுன்னா 2 பேருடைய ஆக்ஷனை கவனிங்க. 2 பேருடைய ஆக்ஷன் என்ன? ஆக்ஷன், காயின் நிலத்தை பயிரிடுறான். நிலத்தின் கனிகளை கடவுளுக்கு காணிக்கையா கொண்டு வந்து வைக்கிறான். அந்த கனிகள் அவ்வளோ சுத்தமா இல்லை. வேர்ட் ரொம்ப முக்கியம், இங்க சொல்லல. இன்னொரு புஸ்தகம் சொல்லுது, அவன் கொண்டு வந்த கனிகளை அவ்வளோ சுத்தமா இல்லை, ஆனா கனிகளை கொண்டு வந்து வச்சான். ஏன் அப்படி வச்சான்னா, அவன் நிர்விசாரமா இருந்தான், ரொம்ப நிர்விசாரமா இருந்தான். சில வீட்டில் 2 ஆண் பிள்ளைங்க இருக்கிறப்ப அந்த 2 பிள்ளைங்க ஒன்றுத்துக்கு ஒன்று நேர்மறையா இருக்கும், எதிர்மறையா இருக்கும். ஒன்று இவங்கிட்ட நல்ல குணம் இருக்கும், அதே குணம் அவங்கிட்ட இருக்காது. அவன்கிட்ட நல்ல குணம் இருக்கும், அந்த குணம் இவங்கிட்ட இருக்காது. ஸோ 2 பிள்ளைங்களுக்கும் இயற்கையா நம்ம குடும்பத்தில் என்ன வித்தியாசங்கள் வேறுபாடுகள் இருக்குதோ அதே போலதான் அன்னைக்கும் இருந்துச்சு, முதல் ஃபேமிலியில இருந்துச்சு. ஐயோ, முதல் மகன்
இளைய மகன் அவங்களுக்குள்ளவே இருந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னா, கனிகளை கொண்டு வந்தவன் ரொம்ப நிர்விசாரமா கொண்டு வந்தான். கோயிலுக்கு போனோம்ல, என்ன போட்டு போலாம், கோயிலுக்கு போனோம்ல, எப்பனா போலாம், கோயிலுக்கு போனோம்ல, இப்போ 10 மணிக்கு முடிஞ்சிடும், ஓகே 8 மணிக்கு சர்வீஸு, நம்ம 8 வரைக்கும் தூங்கிட்டு 8:30க்கு ரெடி ஆகிட்டு 9க்கு கிளம்பி அந்த மெசேஜ் முடியறதுக்கு போய் கோயில் வாசலில் நின்னுடணும். அப்படி எவ்வளோ வாலிபா இருக்கிறான் தெரியுமா? அவனுடைய பதில் என்ன? ஏய் சர்ச்சுக்கு போனியா? சர்ச்சுக்கு போனே, அவ்வளவுதான். அதுக்காக அவன் வரான். see the action, see the action. ஆனா அதே குடும்பத்துல இன்னொரு பையன் இருக்கிறான்னு வைங்க. அவன் காலையில் 8 மணிக்கு சர்வீஸ்னா 7க்கே கிளம்பி 7:30க்கு சர்வீஸுக்கு வந்து உள்ள பாயை விரிச்சு பெருக்கி போட்டு பிஏ சிஸ்டத்தை, ஸ்டேஜ், மைக்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி மியூசிக் வாசிக்கிறான். அப்படியே ஒரு பையன் இருக்கிறான். ஒரே வீட்டில் 2 பிள்ளைங்களுடைய ஆக்ஷனை பாருங்க. ஒருத்தன் லேட்டா எழுந்து லேட்டா கிளம்பி லேட்டா வந்து வெளியே நிற்கிறான். இன்னொருத்தன் அதே வீட்டில் சீக்கிரம் எழும்பி சீக்கிரம் வந்து சபையை பெருக்கி போட்டு பாயை பெருக்கி போட்டு சுத்தம் பண்ணி கடைசியா போறான். இதுதான் ரொம்ப முக்கியம். God watching this. Brother, sister, God வாட்ச் பண்றாரு. இத வாட்ச் பண்றாரு. ஆபேல் காணிக்கை எடுத்து வரான். ஆனா அவன் காணிக்கைய கவனிங்க. அவன் காணிக்கைய see the action. அதுல என்ன சொல்லுது? அவன் எப்படி காணிக்கை சேர்க்கிறான்னு. ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்று அவைகளை கொழுமையானது. லிசன், நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஆல்டருக்கு போனோம். அதனால ஆபேல் என்ன பண்றான்? இன்னைக்கு ரெடி ஆகிறான். ரெடி ஆயிட்டு 1000 கணக்கா மந்தைகள் இருக்குது. ஓகே, கடவுளுக்கு ஆஃபரிங், ஆண்டவருக்கு பலிபீடத்தில் ஆஃபரிங் வைக்க போறேன். அதை பொடி, அதுதான் தலையீற்று. அது ஒண்ணு, அதை செலக்ட் பண்றோம். போய் பிடிச்சி எடுத்து வந்து கட்டுறான். see the action. ஓகே, 1000 கணக்கில் மந்தைகள் இருக்குது. அது தலையீற்று. ஓகே, தலையீற்று. அதை எடுத்துட்டு வா. அதெல்லாம் ஒரு பக்கம் போடு. அங்க வேற எங்க இருக்கு தலையிட்டு தேடுறான். எல்லாம் கேட்கறாங்க. ஏய் ஆபேல், என்ன டெய்லி மந்தைக்கு போவேன், இன்னைக்கு நோ, நாளைக்கு பலிபீடத்துக்கு போறேன், கடவுளுக்கு ஆஃபரிங் கொடுக்க போறேன். அதனால ஐ அம் சர்ச்சிங் தி பெஸ்ட். தலையிட்டு சொல்றான். தலையிற்றெல்லாம் எங்க இருக்குது? எது பெருசு, எது முதல் பிறந்தது? தேடுறான். மந்தைக்குள்ள போய் தேடுறான். மனசுல நினைச்சிட்டே தேடுறான். தேடி ஒவ்வொன்றத்தையும் பிடிச்சிட்டு வந்து எல்லா தலையீட்டையும் ஒன்னா சேர்த்துட்டு இப்ப பாக்குறான். இந்த தலையீட்டுக்குள்ள கொழுமையானது எது? அதைத்தான் செலக்ட் பண்ணணும். ஓகே 1 நோ 2 நோ. see this தலையீட்டுக்குள்ள கொழுமையானதை தேடுறான். அவனுடைய இருதயம், அவன் நேரம், அவன் விருப்பம், அவன் யோசிக்கிறது எல்லாமே I want to do the best, I want to give the best to my God. இதுதான் ஆக்ஷன். இத தேவன் பார்த்தாரு. பலிபீடத்துக்கு வர்றாங்க. இந்த பக்கம் பார்த்தா காய்கள் இருக்குது. கனி அவ்வளவுதான். கனி அவ்வளவுதான். சொல்லிக் கொள்ற மாதிரி எதுவும் இல்லை. எஃபர்ட் இல்லை, பெஸ்ட் இல்லை. இங்க பாக்குறாரு. அதுல அவன் உழைப்பு இருக்குது, அவன் நேரம் இருக்குது, அவன் விருப்பம் இருக்குது, அவன் ஆசை இருக்குது, தேடி கண்டுபிடிச்சது இருக்குது. அவன் வந்து பிரயாசப்படுறான். கர்த்தருக்காக ஓடி போய் பிடிச்சான். கர்த்தருக்காக பிடிச்சதுல சேர்த்து வச்சு தேடுறான். கர்த்தருக்காக கொழுமையானது எது? கர்த்தருக்காக. ஓகே, அங்க செலக்ட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இங்கிருந்து ஒன்ன செலக்ட் பண்ணிட்டு வரா. இத பார்த்தாரு. கர்த்தர் பார்க்கறது இதான். அதனால தான் வசனம் சொல்லுது, ஆபேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரித்தார். 2 பேரையுமே அங்கீகரிச்சார். 2த்தையுமே அவனையும் அங்கீகரிச்சாரு, அவன் காணிக்கையும் அங்கீகரிச்சாரு. இவனையும் அங்கீகரிக்கல,
இவன் காணிக்கையும் அங்கீகரிக்கல காயினுக்கு. இப்ப சொல்லுங்க, வாட் அபவுட் யூ? வாட் அபவுட் யூ மேன், யங் மேன்? ஆபேல் மாதிரியா காயின் மாதிரியா? நம்ம ஸ்டாண்டர்டை யோசித்து பார்ப்போம், எங்க இருக்கிறோன்னு. இப்படிதான் கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. கிறிஸ்தவ ஆண்களும் இப்படி இருக்கிறாங்க, புருஷர்மார்கள் இப்படி இருக்கிறாங்க, வாலிப பிள்ளைங்க இப்படி இருக்குது. அதனால தான் இல்ல செழிக்கல செழிக்கல. நான் ஒரே நாள்ல இப்படி கோட்டும் சூட்டும் போட்டுன்னு ஸ்டேஜுக்கு வரல. நாங்க 4 தலைமுறை கிறிஸ்தவங்க. எனக்கு 6 வயசு இருக்கிறப்பவே நான் சபைக்கு போய் எங்க சபைய பெருக்கி பாய் போட்டு ஒரு டேபிளை தலையில சுமந்துட்டு வீதியெல்லாம் நடந்து எடுத்துட்டு வந்து அந்த டேபிளையும் அந்த சேரையும் வச்சு, அதுக்கப்புறம் ஊழியர் வருவாரு, அவங்கெல்லாம் உட்கார சொல்லிட்டு உட்காந்து ஆராதனை நடக்கும். மிஞ்சி போனா அந்த ஆராதனைக்கு ஒரு 10 பேர் வரது கஷ்டம். வருவாங்க, மூப்பர்கள் இருப்பாங்க. மூப்பர்கள் உள்ள வரப்பவே வெளியே சிகரெட்டை ஊதிட்டு அணைச்சு போட்டு உள்ள வருவாங்க. அப்படி ஒரு ஊர்ல அப்போ 6 வயசு இருக்கிறப்பவே, 7 வயசு இருக்கிறப்பவே, 8 வயசு இருக்கிறப்பவே அதை வருஷந்தோறும் செஞ்சிருந்தேன். எனக்கு தெரிஞ்சது 2 என் வீடு, என் ஆலயம். எனக்கு வேற உலகமே தெரியாது. அப்படிதான் எங்க பாட்டி எங்களை வளர்த்தாங்க, அப்படிதான் எங்க அப்பா எங்களை வளர்த்தாங்க, அப்படிதான் எங்க அம்மா எங்களை வளர்த்தாங்க. அவங்க நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு பிரிக்க கூடாது. ஆனா அந்த சின்ன வயசுலயே அவங்கள அங்க வளர்க்குறாங்க பாருங்க, அது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப முக்கியம். இப்ப கூட நான் நினைக்கிறேன் அந்த நாட்கள்ல அந்த கால் சட்டை போட்டு இருக்கிறப்பவே, அந்த சின்ன பையனா இருக்கிறப்பவே ஒவ்வொரு பாயும் இப்ப பார்த்தேன்னா நான் நினைக்கிறேன், நான் கூட பாய் போட்டனே, நான் கூட வீதியில நடந்தனே, கேரல் ரவுண்ட்ஸுக்கு பெட்டர் மார்க்ஸ் தூக்கிட்டு வீதி வீதியா நடந்து சத்தமா பாடிக்கிட்டு போவோம் ராத்திரி எல்லாம். அப்போ எங்க பாட்டி கூப்பிட்டு கேட்பாங்க, எங்க அங்க உங்க சத்தத்தையே காணோம், நீ ஏன் சத்தம் குறைவா பாடின அப்படி கூப்பிட்டு கேட்பாங்க. டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி எப்போ வரும்னு காத்துட்டு இருப்போம். ஏன் தெரியுமா? அந்த கேரல் ரவுண்ட்ஸுக்கு, அந்த சந்தோஷத்துக்கு வீதியெல்லாம் பாடிட்டு போனோன்னு. இப்போ எங்க பாட்டி என்ன பாட வச்சாங்க, நீ வீதியில கத்தி சத்தமா பாடணும் அப்படின்னு சொன்னாங்க. எங்க அப்பா பாடுவாரு. எங்க அப்பா பாடி அவர் காலம் முடிஞ்ச பிறகு அப்படியே கூட என்ன ஜாயின் பண்ண வச்சாங்க, கூட இருந்தவங்க. ஏய் நீ கூட பாடுன்னு. எப்படி வந்துச்சு? எனக்கு தெரிஞ்சது 2 உலகம் தான், ஒன்னு வீடு, இன்னொன்னு ஆலயம். அப்படிதான் வளர்த்தாங்க. என்ன பார்த்தாரோ அந்த மகாராஜா எல்லாரையும் விட்டுட்டாரு, என்ன மட்டும் கேட்ச் பண்ணாரு. ஆபேல் அவனையும் அவன் காணிக்கையும் தேவன் அங்கீகரிக்கிறதுக்கு காரணம் வாட்சிங். சின்ன வயசுல இருந்து உன் இருதயம், உன் ஆசை, உன் வாஞ்ச, உன்னுடைய நோக்கம் அதான் பார்க்கிறாரு. அதான் பார்க்கிறாரு. சின்ன வயசுல இருந்து நீ எதை விரும்புற? சின்ன வயசுலயே உன் ஆசை எது? உன் ஆசை எது? யோசித்து பாரு. சின்ன வயசுல உனக்கு என்ன ஆசை? 6 வயசு, 10 வயசு, 15 வயசு, 20 வயசுல உனக்கு என்ன ஆசை? அவனையும் அவன் காணிக்கையும் அங்கீகரிச்சாராம். ஓகே, ஏத்துட்டாரு. என்ன ஆச்சு? வானத்திலிருந்து அக்னி வந்துச்சான். ஐயோ, யாஷர் புக்கு சொல்லும், சூப்பரா சொல்லும். சொல்றப்ப அது சொல்ற விதமே சரியா நல்லா ரசனையா இருக்கும் அந்த புக்கு சொல்றப்ப. அப்போ அந்த காணிக்கையின் பலிபீடத்துல அவன் வச்சப்போ அக்னி வானத்திலிருந்து கொட்டி இறங்கி அதை அப்படியே பட்சித்து எடுத்துருச்சான். இத அவன் பார்த்தான் காயின்.
அங்க தொடங்குறது தான் மனசுல, அங்க தொடங்குறது தான். அதுக்கு பிறகு அது அப்படியே வளர்ந்துகிட்டே போகுது. சரி, காயினையும் ஆபேலையும் அவங்க பெற்றோர் கடவுளுக்கு கொடுக்கணுன்ற மெத்தட்லயே வளர்த்துருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் கொடுத்தானுங்க. இப்போ காணிக்கை ஏன் அங்கீகரிக்கப்பட்டுச்சு, ஏன் அங்கீகரிக்கப்படலை அப்படின்றத விளக்கமா பார்த்தோம். இதுதான் பேக்ரவுண்ட் ஸ்டோரி. நம்பர் 5, ஆபேலையும் அவன் காணிக்கையும் தேவன் அங்கீகரித்தார். 4. நம்பர் 6, ஆபேல் தன் சகோதரனால் கொலை செய்யப்பட்டான். 4:8, the own brother, அவனுடைய ஓன் பிரதர். எப்படி இருக்கும் பாருங்களேன். கூட பிறந்த சகோதரன், கூட பிறந்த சகோதரன். சில வருஷங்களுக்கு முன்னாடி டெல்லியில ஒரு அமைச்சர் இருந்தாரு. அவர் பேரு பிரமோத் மகாஜன். நல்ல திறமையானவர், நல்ல படிச்சவர், நல்ல அழகானவர், நல்ல கண்ணியமான குடும்பம். அமைச்சர் கேபினெட் மினிஸ்டராகவே இருந்தவர். ஒரு நாள் அவர் காலையில் அவர் வீட்டுக்கு வெளியே பேப்பர் படிச்சிருந்தாரு. ஒருத்தன் வந்து காலையில் அவரை நேருக்கு நேராகவே சுட்டுட்டான். சுட்டது யாரும் இல்லை, அவருடைய சொந்த சகோதரன் சுட்டுட்டாரு. அந்த கட்சிக்கு பெரிய இழப்பு. சொந்த சகோதரனை சுட்டா. என்ன அரெஸ்ட் பண்ணி கேட்கிறாங்க, ஏன் இப்படி செஞ்ச? அவன் என் சகோதரன், அவன் மட்டும் வாழ்க்கையில நல்லா இருக்கிறான், ஆனா கூட பிறந்த என்ன அவன் கவனிக்கவே இல்லை. நான் வாழ்க்கையில கஷ்டப்படுறேன், ஆனா அவன் என்ன நினைக்கவே இல்லை. அவன் மேன்மையும் உயரும் கௌரவமா இருக்கிறான் உலகத்துல, ஆனா கூட பிறந்த சகோதரன் கஷ்டப்படுறானே அப்படின்னு என்ன நினைச்சு கூட அவன் பார்க்கலையே. அந்த கோபத்துல தான் சுட்டேன் அப்படின்னா கூட பிறந்த சகோதரன். இப்பவே இப்படி நடக்குமானால் அப்போ ஏன் நடந்திருக்க முடியாது? தேவன் உன் சகோதரன் எங்கே என்று கேட்டார். கர்த்தர் என்ன கேட்டாரு? காயினை பார்த்து உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்று கேட்டாரு. நம்பர் 8, அவனுக்கு பாருங்க சகோதரன். அதுக்கப்புறம் நம்பர் 8, நீதிமான் என்று சாட்சி பெற்றான். எபிரேயர் 11:4 படிங்க. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவன் பேரு நீதிமான். நீதிமான் என்று சாட்சி பெற்றான். நம்பர் 9, தேவன் அவன் காணிக்கைகளை குறித்து சாட்சி கொடுத்தாராம். அது மறுபடியும் படிங்க. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். என்ன பலி? மேன்மையான பலி. இப்ப தெரியுதா எப்படி அவனை அங்கீகரிக்குது பாருங்க. மேன்மையான பலி. விசுவாசிகளின் பட்டியல்ல முதல் ஆள் இவர்தான். முதல் ஆள் இவர்தான். ஓகே, நம்பர் 10, அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். யாரு? யாரு? ஆபேல் மரித்து இன்னும் பேசுகிறான். இதான் உயிருள்ள சாட்சி. இதான் உயிருள்ள சாட்சி. மரித்து இன்னும் பேசுகிறான். அப்போ அவனை குறிச்ச சாட்சி அவன் வாழ்றப்பவும் இருந்துச்சு, அவன் சாகரப்பவும் இருந்துச்சு, அவன் செத்துட்ட பிறகும் மரிச்ச பிறகும் இருந்துச்சு. நம்மளை குறித்து எப்போ பேசுவாங்க? எப்போ பேசுவாங்கன்னா நம்ம செத்துட்ட பிறகு ஆறுதல் ஜப கூட்டத்தில் தான் பேசுறாங்க. அது வரைக்கும் நம்ம சாவாத காத்து நிக்கணும். எப்படா நம்மளை பற்றி நல்லது 4 பேர் பேசுவானா,
4 பேர் பேசுவானா? எப்ப பேசுவான்? நம்ம செத்து 16வது நாள் கழிஞ்சு, அது கூட ஒரு டைம். செத்துட்ட பிறகு 16வது நாள் நடக்கிற ஜப கூட்டத்துல தான் 4 பேர் பேசுவாங்க. அது வரைக்கும் நம்ம வாழ்ந்து நிற்கணும். எப்போ? ஆறுதல் ஜப கூட்டம் வரைக்கும். பிரதர் சிஸ்டர், ஒருத்தர் உயிரோட இருக்கிறப்பவே அவங்கள குறித்து நல்ல செய்தியை பேசி அவங்க கேட்கட்டும். அதுக்கு சாகர வரைக்கும் காத்து நிற்கக்கூடாது. கிறிஸ்துவங்களுக்கு அப்படி ஒரு பழக்கம். ஆறுதல் ஜப கூட்டத்திலையும் சாவுலையும் தான் உழுந்து உழுந்து பேசுறோம். உயிரோட இருக்கிறவ பேசுங்க. அவரை குறிச்சு, அந்த நபரை குறிச்சு உயிரோட இருக்கிறப்ப பேசுனீங்கன்னா அது அவருக்கு சந்தோஷம், உற்சாகம். செத்துட்ட பிறகு பேசுறது அவர் கேட்கவும் மாட்டாரு. அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால நம்ம யாரும் ஒருத்தர் எப்ப சாவாங்க, அவர் செத்த பிறகு அவரை குறிச்சு பேசலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதை செய்யக்கூடாது. அது செய்யக்கூடாது. இருக்கிறப்பவே, உயிரோடு இருக்கிறப்பவே, அவங்கள பார்க்கிறப்பவே, அந்த நிகழ்ச்சியிலேயே எப்பவுமே நல்ல காரியங்கள் அவங்கள பார்த்து பார்த்து நல்லதை சொல்லுங்க. செத்துட்ட பிறகு சொல்ல வேணாம். இரங்கல் கூட்டத்தில் பேச வேணாம். ஜப கூட்டத்தில் பேச வேணாம். அது எதுக்கு? அது எதுக்கு? இங்க பாருங்க, ஒருத்தன் உயிரோடு இருக்கிறப்பவே அவனை குறித்து சாட்சி சொல்லுது. அவன் செஞ்சதை சாட்சி சொல்லுது. தேவனும் சாட்சி சொல்றாரு. அவன் உயிரோடு இருக்கிறப்பவே அவனை அங்கீகரிக்கிறாரு. அவன் செத்த பிறகு கூட அவன் பேசுறான். அதை தேவன் கேட்கிறாரு, சொல்றாரு, காயின் காயின் என்ன பண்ண, என்ன பண்ண? அவன் ரத்தம் என்ன கூப்பிட்டு இருக்குது, என்ன பண்ண? அவன் மரித்தும் பேசுகிறான். இன்னைக்கு ஆபேலுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பாடம். உனக்கும் எனக்கும் ஆபேல் விசுவாசிகள் லிஸ்ட்ல இருக்கிறதுனால ஒரு நல்ல உதாரணம். அவன் பிள்ளைக்கு உதாரணம், சகோதரனுக்கு உதாரணம், விசுவாசிக்கு உதாரணம். அவன் தான். நம்பர் 11, ஆபேலின் ரத்தம் பேசுகிறதா இருக்கிறது. எபிரேயர் 12:24. நம்பர் 12, ஆபேலின் ரத்தம் முதல் என்று இயேசு கோடிட்டு காட்டினார். மத்தேயு 23:35, லூக்கா 11:50. ஸோ ஆபேலை குறித்து இயேசு கிறிஸ்துவும் அடிக்கோடிட்டு பேசுறாரு. ஆபேலின் ரத்தம் முதல் சகரியாவின் ரத்தம் வரை அப்படின்னு பேசுவாரு. இங்கிலீஷ்ல அது எப்படி வரும்னா, ஆபேலுக்கு இங்கிலீஷ்ல ஏ, சகரியாவுக்கு இங்கிலீஷ்ல ஜெட். ஸோ ஏ டு ஜெட் தேவன் பார்க்கிறாரு. ஏ டு ஜெட் பார்க்கிறாரு. யாரு யாரை குறிச்சு ஆண்டவர் பார்க்கலாம், கேட்கலாம், பேசலான்னு. ஸோ தேவன் நம்மளை கணக்கு எடுக்கிறாரு. ஏ டு ஜெட் கணக்கு எடுக்கிறாரு. ஆபேலின் ரத்தம் முதல் சகரியாவின் ரத்தம் வரைக்கும். ஏ ஆபேல், ஜெட் சகரியா. ஸோ ஏ டு ஜெட் தேவன் கண்காணிக்கிறாரு. ஓகே, ஆக அடுத்த வகுப்புல, அடுத்த வாரம் காயினுடைய வாழ்க்கையும் அவனுடைய வம்சத்தையும் குறித்து பார்க்கலாம். இன்னைக்கு இங்க நிறுத்துறேன். ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, நாங்கள் ஒரு நல்ல நீதிமான குறிச்சி, சகோதரனை குறிச்சி, மகனை குறிச்சி படிச்சிருக்கிறோம்ப்பா. எங்களுக்கு உதவி செய்யும். ஆபேலை போல நல்ல குணங்களும் நல்ல இருதயமும் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. இன்று இரவு அந்த நல்ல குணத்துக்காக நாங்க ஜெபிக்கிறோம். இன்று இரவு அப்படிப்பட்ட ஒரு இருதயத்துக்காக, வாழ்க்கைக்காக நாங்க வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்க எல்லாருக்கும் ஆபேலை போல விசுவாசத்தையும், ஆபேலை போல குணத்தையும், ஆபேலை போல வாழ்க்கையில ஆண்டவரை நேசிக்கிறது எப்படின்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்து எங்களை நடத்தும்படிக்கு கேட்கிறோம்ப்பா. நாங்க உம்மை நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் வாழ்க்கை முழுவதும் உம்மை பின்பற்ற விரும்புகிறோம். அருள் புரியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.
ஆமென் ஆமென்.